Demonstrative pronouns point to specific things or people based on their distance from the speaker. There are 4 main types. ஓகேவா, இன்னைக்கான வீடியோவில் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அதனுடைய 4 வகைகளை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கான தமிழ் விளக்கம் என்ன? பேச்சாளரிடமிருந்து தூரத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட விஷயங்கள் அல்லது மக்களை குறிக்கிறது. 4 முக்கிய வகைகள் இருக்குது. ஒருத்தங்க பேசுகிற இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு இந்த 4 டைப் இருக்கிறாங்க. அந்த டைப் என்னென்ன வாங்க. ஃபஸ்ட்டு டைப் திஸ், செகண்ட் தேட், 3 தீஸ், 4 வந்து தோஸ். ஓகேவா, 4 சிம்பிளான விஷயந்தான். ஸோ டீப்பாக பார்க்கலாமா? திஸ் ரெஃபர்ஸ் டு அ சிங்குலர் ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன் தட் இஸ் நியர். எக்ஸாம்பிள், திஸ் இஸ் மை ஃபேவரட் புக்கு வந்து இருக்குது. ஓகேவா, இங்கே என்ன பண்ணுறது? ரெஃபர்ஸ் டு அ சிங்குலர் ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன் தட் இஸ் நியர். எக்ஸாம்பிள், திஸ் இஸ் மை ஃபேவரட் புக். அதுக்கு தமிழ் என்ன அர்த்தம்? அருகில் இருக்கும் ஒரு ஒற்றை பொருள் அல்லது நபரை குறிக்கிறது. பக்கத்திலே இருக்குது, சிங்குலராக இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து சொல்கிறோம். எடுத்துக்காட்டு, இது எனக்கு பிடித்த புத்தகம். இங்கே வந்து சிங்குலர் தான், புத்தகங்கள்னு சொன்னால் பன்மை. இங்கே ஒரு புத்தகத்தை தான் சொல்கிறாங்க, ஸோ சிங்குலர். இப்போ செகண்ட் டைப் பார்க்கலாம். தேட் ரெஃபர்ஸ் டு அ சிங்குலர் ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன் தட் இஸ் ஃபர்தர் அவே. ஓகேவா, இதுவும் சிங்குலர் ஆப்ஜெக்ட் தான், இல்லை ஒரு பர்சன் தான், பட் வந்து தூரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து. அப்போது அது என்ன? தொலைவில் இருக்கும் ஒரு ஒற்றை பொருள் அல்லது நபரை குறிக்கிறது. தேட் இஸ் த ரெஸ்டாரண்ட் ஐ மென்ஷன்ட். அதுதான் நான் குறிப்பிட்ட உணவகம். கொஞ்சம் தூரமாக இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லும்போது எப்படி சொல்லுவேன்? தேட் இஸ் த ரெஸ்டாரண்ட் ஐ மென்ஷன்ட்னு சொல்லுவேன். ஓகேவா, அதுதான் இதற்கான எக்ஸாம்பிள். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. வாங்க அடுத்த டைப் பார்க்கலாம். தீஸ் ரெஃபர்ஸ் டு ப்ளூரல் ஆப்ஜெக்ட் ஆர் பீப்புள் தேட் ஆர் நியர். ஓகேவா, பக்கத்திலேயே இருக்கிற பன்மை பொருள் ஒரு விஷயந்தான் வந்து நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள், தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க, ஆனால் பன்மை. ஸோ அதுக்கான தமிழ் விளக்கம் பார்த்தா உங்களுக்கு புரியும். அருகில் இருக்கும் பன்மை பொருட்கள் அல்லது நபர்களை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு, இவர்கள் என் நண்பர்கள். இங்கே ஒரு நண்பரை பற்றி பேசல, நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். ஓகேவா, அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க, ஆனால் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தீஸ். தோஸ் ரெஃபர்ஸ் டு ப்ளூரல் ஆப்ஜெக்ட் ஆர் பீப்புள் தேர் ஆர் ஃபர்தர் அவே. எக்ஸாம்பிள், தோஸ் ஆர் த ஷூஸ் ஐ வாண்ட். ஓகேவா, ப்ளூரல் ஆப்ஜெக்ட்டு, பீப்புள் தேர் ஆர் ஃபர்தர் அவே, தூரமாக இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, பன்மையில் தான் இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக ப்ளூரலில் வந்துட்டு பேசும்போது தமிழ் விளக்கம். பன்மை பொருட்கள் அல்லது தொலைவில் இருக்கும் நபர்களை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு, அவைதான் நான் விரும்பும் காலணிகள் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம வந்து தோஸ் பயன்படுத்தியிருப்போம். ஓகேவா, ரொம்ப சிம்பிளான 4 டைப் பார்த்தோமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.